வெங்காயம் தக்காளி இல்லை, இஞ்சி பூண்டு இல்லை, இல்லை தோசை மாவு இல்லை, என்ன எதை எடுத்தாலும் இல்லை. இப்போ என்ன தான் செய்யன்னு யோசிச்சிங்கன்னா பாஸ்தா செய்யலாமே. மேகி செஞ்சு அழுத்து போன உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆப்ஷன்னா பாஸ்தா தாங்க. மேகி எப்படி 2 மினிட்ஸில் முடியாதோ இந்த பாஸ்தாவும் 2 மினிட்ஸில் முடியாது, ஆனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லையா. ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. ஸோ இதுக்கு நான் இட்டாலியன் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தண்ணி வச்சு பாஸ்தாவை போட்டுட்டு 1லேருந்து 2 ட்ராப் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ தட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஜென்ரலி பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா மாதிரியான விஷயத்துக்கெலாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம், கீ யூஸ் பண்ணலாம். ஸோ இது அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அதர்வைஸ் உங்களுக்கு டைம்லாம் பெருசாக ஆகாது. பாயில் ஆகிடுச்சுன்னா பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு. ஸோ இதை நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நல்ல இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். த நெக்ஸ்ட் திங் இஸ் வி நீட் பட்டர் இல்லையா. ஸோ நான் 2 cubes ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் பட்டர் தென் யூ கேன் ஆட் கீ இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர். சம்டைம்ஸ் என்கிட்டையுமே அவைலபிளாக இருக்காது பட்டர். ஸோ அந்த டைமில் நான் ஐ யூஸ் டு ஆட் கீ டு ப்ரிப்பேர் ஒயிட் சாஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இட்ஸ் அ மேண்டேட்ரி திங். யூ ஷுட் ஆட் எனி கீ ஆர் பட்டர் ரிலேட்டடான இதை தான் போட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ணணும். ஸோ இதில் ஆக்சுவலி நிறைய பேர் கார்லிக்லாம் போடுவாங்க, பட் நான் ப்ளெயினாக தான் இன்றைக்கி பண்ணுறேன். பட் அது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஸோ இப்போது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா போட்டு நல்லா பாருங்கள், அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுக்கிறேன் இன்றைக்கி. நல்ல ஒரு பேக்கெட் மில்க்கு மோர் தென் எனஃப். ஸோ இதை போட்டுட்டு நல்லா என்னென்னா அது திக்னஸ் கொடுக்கணும். ஸோ திக்காகிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. பச்சை பால் தான் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் காய்ச்சின பால் போடுறதா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். எனிவேஸ் நம்ம திக்னஸ் கொடுக்குறப்ப அது காய்ச்சி தானே நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் நான் பச்சை பாலே போட்டுட்டேன். அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான், என்ன அப்படின்னா மேஜிக் மசாலா. ஸோ மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்படின்னாலே அது ப்ளெயினாக இருக்கும். ஸோ என் பசங்களுக்கு அது ஏதோ ஒரு மாதிரி ப்ளெயினாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணதுனால இந்த மேகி மசாலா ஆட் பண்ணி பார்த்தேன். பட் டேஸ்ட் வாஸ் அமேசிங்ன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் திங் இஸ் நம்ம மொசரெல்லா சீஸ். ஸோ சீஸ் தான் ஆடட் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னா தட் இஸ் சீஸ் ஒன்லி, ரைட். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபைனலி இதை போட்டு அப்படியே பாருங்கள், அப்படியே மேலாக்கில் பரபரன்னு அப்படியே இந்த சைடு ஒரு பெரட்டு அந்த சைடு ஒரு பெரட்டி விட்டு ஃபைனலாக எடுத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் நம்ம மேகி மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் அரோமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த சீஸ் நம்ம எடுக்கிறப்ப அப்படியே அந்த ஸ்டிக்கியாக வருது பார்த்திங்களா. ஸோ அந்த சீஸை அப்படி எடுக்கிறப்ப அந்த ஒரு ஸ்டிக்கியாக அப்படி வர்றது தான் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பீஸாலையுமே பார்த்திங்கன்னா அந்த சீஸோடு அப்படியே எடுக்கிறப்ப அப்படியே மவுத் வாட்டரி ஆகும். அந்த டைம் நமக்கு சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு டெம்ப்ட் இருக்கும் பார்த்திங்களா, அது வேறு லெவலு. ஸோ ஃபைனலி அவ்வளோதான். ஸோ சுட 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 இந்த மலைக்கு அப்படியே பிளேட்டில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இது நான் என் குழந்தைங்களுக்காக தான் செஞ்சேன். பட் எனக்கு இது பார்க்குறப்பவே ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டேன். ஸோ நானும் ஒரு பிளேட் அடிக்கலான்னு இருக்கேன். ஸோ டயட்டுக்கேட்டெல்லாம் இதெல்லாம் பார்த்தா போயிருங்க. ஃபைனலாக பார்த்திங்களா, நல்ல மேலே புதினா வச்சு டெக்கரேட் பண்ணி வீட்டில் கொடுத்து பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு.